ஹாய் ஹலோ, இன்றைக்கி வெனஸ்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் ஃபிஷ் பிரியாணி. ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு நல்லா மீனை பரட்டி எடுத்துக்கலாம். இதில் உப்பு காரம்லாம் இறங்கினதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அப்புறமா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம ஸ்பெஷல் பிரியாணியோட ஃபிஷ் தான். இதுக்கு நடுவில் என் ஹஸ்பண்ட் இந்த ஃபிஷ் எத்தனை கிலோ இருக்கும்னு தூக்கி பார்த்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபிஷ்ஷுக்கான மசாலா ரெடி பண்ணிவிடுவோம் வாங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், சீட்லாம் எடுத்து வச்ச 1/2 லெமன் கொஞ்சம் எடுத்து புழிஞ்சு விட்டுறணும். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ அந்த ஃபிஷ் எடுத்து அது மேலே இந்த மசாலாஸ்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நடுவில் கட் பண்ணி வச்சுருக்கிற இடத்துலலாம் நல்லா மசாலாஸ்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி வச்சிடலாம். இப்போ ஃபிஷ்ஷை நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இது 30 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுக்கிற ஃபிஷ்ஷெல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு வந்துடலாம். நான் இப்போ தோசைக்கல்லில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறேன். நீங்கள் வேணாலும் ஆயிலில் போட்டு பொரிச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபிஷ் பிரியாணிக்கு எடுத்து வச்சுக்கிற ஃபிஷ்ஷை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த மசாலா வாடை போகிறதுக்காக தான் நம்ம இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த ஃபிஷ்ஷை 2 பக்கமும் ப்ரௌனிஷ் கலரில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த ஃபிஷ் ஃப்ரையை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பிரியாணி எப்போ பார்க்கலாம். இதை இப்போ மசாலாஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ப்ரானையும் இப்போ தோசைக்கல்லே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு சைடு எக்கு பாயில் ஆகிட்ருக்கு, இன்னொரு சைடு ப்ரான் ரெடி ஆகிட்ருக்கு. இப்போ ப்ரான் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான ஆனியனும் கொத்தமல்லி ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து ஒரு சைடு வச்சுக்கலாம். இப்போது நம்ம ப்ரான் ஃப்ரையும் செமையாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ பிரியாணி ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் ஆயில், அப்புறம் பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ் போட்டுடுறோம். அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆனியன் போட்டுடுறோம். க்ரீன் சில்லிஸும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 2 டொமேட்டோவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது பிரியாணிக்கு தேவையான ஒரு புடி கொத்தமல்லி, ஒரு புடி புதினா போட்டுட்டு இது மேலே நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மசாலாஸ்லாம் நல்லா பைண்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 கப் கேர்டு எடுத்து சேர்த்துக்கலாம். கேர்ட் சேர்க்கறதுனால நல்லா டேஸ்ட் அதிகரித்து கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனிமேல் தான் நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். நம்ம எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதை விட இன்னொரு ஒரு பங்கு கூட எடுத்துக்கணும். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி எடுத்து போட்டுடலாம். ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலாஸோட இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி முக்கால் தான் அரிசி வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மீனை எடுத்து அதில் வச்சிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி போட்டுட்டு மேலே தண்ணி எடுத்து வச்சு தம் பண்ணிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ், சூப்பராக செமையாக நம்ம ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க, ரெடி டு ஈட். சர்விங் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னோடய வெனஸ்டே சமையல் இப்படி தான் போச்சு. உங்கள் வீட்டில் என்ன சமையல் கமெண்ட் பண்ணுங்கள்.